இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ சமாதானமும் கிருபையும் உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஒரு வார்த்தை, நல்ல ஆலோசனை. இதிலிருந்து 3 காரியங்களை உங்கள் மத்தியில் இந்த காலை வேளையிலே தியானத்துக்காய் சொல்ல விரும்புகிறேன். 1, நன்மை செய்யணும். கண்டிப்பாக நன்மை செய்ய வேண்டும். கனிகள், நல்ல கனிகள் வெளிப்பட வேண்டும். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்ய பழகணும், படிக்கணும், அதை மறக்கவே கூடாது. எப்படி நன்மை செய்யணும்? கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். ஆமென். இவங்களுக்கு இப்படி செய்தால் நமக்கு இந்த மாதிரி காரியங்கள் திரும்ப கிடைக்கும் என்கிற எண்ணத்தோடு அல்ல. கர்த்தர் என் கையிலே தருகிற ஆசீர்வாதங்கள் நான் அனுபவிப்பதற்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் கூட. நன்மை செய்ய வேண்டும். தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பார்வையில் அந்த நாம் செய்கிற கிரியைகள், நாம் செய்கிற காரியங்கள் அது கனமுள்ளதாய் காணப்பட வேண்டுமானால் தீமையிலிருந்தல்ல, தீமையை விட்டு விலகி செய்ய வேண்டும். நன்மை செய்ய வேண்டும். 2வது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய திராணிக்கு தக்க செய்யணும். அவங்க இப்படி செய்தாங்க, அதனால நானும் இப்படி செய்வேன், இப்படி சொல்லி இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆமென், கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பது, வட்டிக்கு வாங்கி இன்னொரு ஆளுக்கு கொடுப்பது. இது நிமித்தம் இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பைபிள் அப்படி ஒரு நாள் நம்மை கைட் பண்ணவில்லை. பைபிள் எப்பவுமே தெளிவாய் கரெக்டாக தான் நடத்தும். உனக்கு திராணி, என்ன திராணி இருக்கும்? ஒருத்தங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க, உங்களுக்கு அது செய்ய திராணி இல்லை. உங்களுக்கு ஆனால் கஞ்சி வாங்கி கொடுக்க திராணி இருக்குமானால் அதை செய்யுங்கள். உங்கள் திராணியை பாருங்கள். உங்ககிட்ட ஒருத்தங்க உதவி கேட்கும்போது உங்களுடைய திராணி என்ன என்பதை பாருங்கள். திராணி இருக்கும்போது செய். திராணி இருக்கும்போது செய்யாமல் இருக்காது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. உங்களுடைய திராணிக்கு தக்க நீங்கள் செய்யுங்க. அவங்க இப்படி பண்ணால் நானும் இப்படி பண்ணுவேன், இன்னார் அப்படி பண்ணுறாங்க அதனால நானும் இப்படி பண்ணுவேன். இப்படி தான் இன்னைக்கு அநேகர் செய்ய ஆரம்பித்து என்னவாகிறது என்றால், பெரிய ஒரு கடன் சுமையை சுமக்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலையிலே போய்விடுகிறார்கள். போய்விட்டு என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே, நான் இப்படி தானே செஞ்சேன், நல்லது தானே செஞ்சேன், அதுக்கப்புறம் ஏன் எனக்கு இப்படி என புலம்ப வேண்டிய ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்குள்ளே செல்லுகிறது. வேதம் எப்படி சொல்லுகிறது என்பதை கவனியுங்கள். திராணிக்கு தக்க செய்யுங்கள். உங்களுடைய திராணி என்ன என்பதை பாருங்கள். நன்மை செய்யுங்கள், உங்கள் திராணிக்கு தக்க செய்யுங்கள். 3வது ஒரு காரியம், அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. யார் அதற்கு பாத்திரவானோ அவர்களுக்கு செய்யுங்கள். கஷ்டப்படுகிறவர்களுக்கு செய்யுங்கள். பொதுவாக பேங்க்ல பாருங்க, யாருக்கு செய்வாங்க? யாருக்கு கடன் அதிகமாக கொடுப்பாங்க பாருங்க? இருக்கிறவனுக்கு தான் கடன் கொடுப்பாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது இல்லாதவனுக்கு கொடு என்று. ஆமென். இல்லாதவனுக்கு கொடு. நாம் யாருக்கு செய்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். அதற்கு பாத்திரவானாய் காணப்படுகிறவனுக்கு செய்யணும். இல்லாதவனுக்கு கொடுக்கணும். ஆகாரம் பசியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். வஸ்திரம் இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சீஷர்கள் வந்தார்கள். வந்தது வசனம் கேட்க. ஆனால் வந்து இருந்தவர்களுக்கு பசி உண்டாயிட்டு 3 நாட்கள் இருந்து வசனம் கேட்கிறார்கள். இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அப்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணி அற்புதம் செய்து அப்பத்தை கொடுத்தார். அற்புதம் செய்து அப்பத்தை கொடுத்து புசித்தார்கள். திருப்தியோடு திரும்பி சென்றார்கள். அடுத்த நாள் வருகிறார்கள். ஆனால் அடுத்த நாள் வருவதின் நோக்கத்தை இயேசு அறிந்து சொல்லுகிறார். இவர்கள் அற்புதம் கண்டதினால் வரவில்லை, அப்பம் தின்றதினால் வருகிறார்கள் என்று சொல்லி, அடுத்த நாள் இயேசுவுக்கு அற்புதம் செய்ய முடியும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. இதனால என்ன உண்டாயிட்டு? வேதம் சொல்லுகிறது, அநேகர் இடறி போயிட்டாங்களாம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ய முடியாததுனால 2வது செய்யாமல் இருக்கவில்லை. ஏன் அதை செய்யவில்லை என்றால், இப்படி செய்ய ஆரம்பித்தால் அவர்களுடைய ஃபோக்கஸ் மாறிவிடும். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆமென், திராணி செய்யத்தக்கவர்களுக்கு செய்யுங்கள். யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு சொல்லி
அதோடைய வேல்யூவை நஷ்டப்படுத்தாதிருங்கள். நன்மை செய்யுங்கள், உங்கள் திராணிக்கு தக்க செய்யுங்கள், அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யுங்கள். இப்படிப்பட்ட நற்கிரியைகள் வெளிப்படட்டும். கர்த்தரிடத்தில் தயையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இயன்றதை செய்ய, நீர் தந்த திராணிக்கு தக்க செய்ய, அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்ய எங்களுக்கு கிருபையும் உணர்வையும் தாரும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.